எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டைலின். இன்றைக்கி ஃபேஷியல் செய்ய போகிறேன். ஃபேஷியல் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் எனக்கு இப்படி தான் இருக்குது. ஃபேஸில் இன்றைக்கி யூஸ் செய்கிற ப்ராடக்ட் ஆல்ப் குட்னஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட லெமன் பீல் பிக்மெண்டேஷன் ஃபேஷியல் கிட். இந்த ஃபேஷியல் கிட்டில் 5 ஸ்டெப்ஸாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஃபேஷியல் செய்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளென்சர். ஃபஸ்ட்டு ஃபேஸில் அப்ளை செய்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லபடியாக வெட் ஆக்கிக்கணும். கிளென்சர் ரொம்ப முக்கியம், ஓகேவா? அதாவது நம்மளோட ஸ்கின்னை ப்ரிப்பேர் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கிளென்சர் யூஸ் செய்கிறோம். ஃபேஷியல் செய்கிற நேரம் நம்மளோட ஸ்கின்னு ரொம்ப டீப்பாக க்ளீனாக இருக்கணும். கிளென்சர் டீப்பாக க்ளீன் செஞ்சிடும். இந்த ப்ராடக்டை ஒரு 3 இல்லை 2 மினிட்ஸ் நல்லபடியாக ஸ்கின்னில் மசாஜ் செஞ்சு வாஷ் செஞ்சுக்கலாம். நம்மளோட ஸ்கின்னை டீப்பாக இந்த கிளென்சர் க்ளீன் செஞ்சு எடுத்ததுக்கு பிறகு நம்ம யூஸ் செய்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஈஸியாக நம்மளோட ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகி போகவும் செய்யும். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு பெனிஃபிட்டாக ஸ்கின்னுக்கு கொடுக்கும். நல்லபடியாக உங்களோட ஃபேஸ்லேயும் நெக்லேயும் நல்லபடியாக மசாஜ் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாஷ் செஞ்சுக்கலாம். வாஷ் செஞ்சதுக்கு பிறகு ஃபேஸ் ரொம்ப க்ளீனாக இருக்குது, ரொம்ப டீப்பாக நல்ல ஒரு க்ளீனிங் இருக்கிறது மாதிரி இருக்குது. செகண்ட் ஸ்டெப்பு நம்ம ஸ்க்ரப்பு யூஸ் செய்கிறோம். ஸ்க்ரப்பு ஃபேஸில் யூஸ் செய்கிற நேரம் ஃபேஸ் வெட்டாக இருக்கணும், ட்ரையாக இருக்கவே கூடாது. ட்ரையான ஃபேஸில் ஸ்க்ரப்பு செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டேமேஜ் ஆகும், நல்ல பலன் கிடைக்காது. அதனால் ஃபேஸ் எப்போதுமே ஸ்க்ரப்பு செய்கிற நேரம் வெட்டாக இருக்கணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் கிளென்சர் யூஸ் செஞ்சீங்க பார்த்தீங்களா? ஃபேஸை வாஷ் செஞ்சதுக்கு பிறகு டவலில் முகத்தை துடைக்க வேண்டாம். அப்படியே நீங்கள் இந்த ஃபேஷியல் கண்டினியூ பண்ணலாம். அதாவது ஸ்க்ரப்பு யூஸ் செஞ்சுக்கலாம். ஸ்க்ரப்பு செய்கிற நேரம் ஸ்கின்னில் அழுத்தமே கொடுக்காதீங்க, ரொம்ப ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். அழுத்தம் கொடுத்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஸ்கின்னு கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், நமக்கு பெனிஃபிட் கிடைக்காம போயிடும். அதனால் ரொம்ப ஜென்டிலாக மசாஜ் செய்யுங்க. 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் மசாஜ் செஞ்சுட்டு நீங்கள் வாட்டரில் வாஷ் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக தேர்டு ஸ்டெப்பு டோனர் யூஸ் செய்கிறோம். டோனர் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் க்ரீம் மாதிரி இருக்குது. ஃபேஸ்லேயும் நெக்லேயும் அப்ளை செய்கிறேன். கொஞ்சம் ஒரு எரிச்சல் கொடுத்தது மாதிரி இருந்துச்சு. ஃபேஸில் எக்ஸ்ட்ரா இருக்கிற டோனரை வெட்டான ஒரு டவல் வச்சு ரிமூவ் செஞ்சு எடுத்துக்கலாம், தொடச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 4 க்ரீம். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸில் மசாஜ் செய்கிறதுக்கு ஃபேஸில் மொத்தமாக அப்ளை செஞ்சு நல்லபடியாக மசாஜ் செய்யணும், ஓகே? ஒரு ஃபேஷியலில் பார்த்திங்கன்னா மசாஜ் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம மசாஜ் ரொம்ப நல்லா செய்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னு லிஃப்ட் ஆகும், ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷன் பிரச்சனைகள் நீங்கும். அந்த ப்ராடக்டில் என்ன பலனெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்களோ அது எல்லாமே நமக்கு நல்ல முறையில் கிடைக்கும். இனி உள்ள வீடியோ கிளிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கரெக்டாக லைட்டிங் எல்லாம் இல்லை. ஏன்னா ரொம்ப ஹெவி ரெயின், வெளியே ரொம்ப இருட்டாக இருக்குது ரூமெல்லாம். அதனால் சாரி. ஆனால் ஃபேஷியல் செஞ்ச ப்ராசஸை பாதியில் நிப்பாட்ட முடியாது, அதனால் அப்படியே கண்டினியூ செஞ்சுட்டேன். சாரி, ஓகேவா? நான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபேஷியல், ஓகேவா? நல்லபடியாக இது மாதிரி தட்டியெல்லாம் மசாஜ் செய்யுங்க. இது மாதிரி செய்கிறதுனால நம்மளோட ஃபேஸில் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸ்கின்னு டைட் ஆகும், ஸ்கின்னு பிக்மெண்டேஷன் இருக்கிறது மாறும். நிறைய பெனிஃபிட் நம்மளோட ஸ்கின்னுக்கு கிடைக்கும். 12 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லபடியாக மசாஜ் செய்யுங்க ஃபேஸ்லேயும் நெக்லேயும். நெக்ஸ்ட் ஒரு வெட்டான காட்டன் பேடு இல்லைனா வெட்டான டவல் வச்சு நல்லபடியாக தொடச்சி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு 5th ஸ்டெப்பு மட் மாஸ்க்குன்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபேஸ்லேயும் நெக்லேயும் நல்லபடியாக ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை அப்ளை செஞ்சுக்கோங்க. ஒரு தின் லேயராக நீங்கள் கொடுத்தா போதும். நான் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் செஞ்சுருக்கிறேன். இது 1 டைம் யூஸுக்குள்ள ப்ராடக்ட்டு. இதோட விலை பார்த்திங்கன்னா 125 ரூபா, சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு. வேறே நிறைய ஃப்ளேவரில் இருக்குது, உங்களுக்கு விருப்பமானது வாங்கிக்கலாம். 15 மினிட்ஸுக்கு பிறகு வாஷ் செஞ்சுட்டேன். ஃபேஸ் ரொம்ப கிளியராக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க பேட்ச் டெஸ்ட்டு செஞ்சுட்டு யூஸ் செய்கிறது நல்லது. தேங்க்யூ.